கூட்டணியிலிருந்து அதிமுக வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வெளியேறிடுச்சு. வெளியேறி அவங்க தனியாகவும் தேமுதிகவோட கூட்டணி சேர்ந்துட்டு போட்டிட்டாங்க. ஆனால் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அவங்க ஈட்ட முடியல. அதை மாதிரி பாரதிய ஜனதா கட்சியும் தன்னோட சேர்ந்த ஒரு சில கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு அவங்களும் போட்டிட்டாங்க. அவங்களுமே எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியை பெற முடியல. திமுக 39 தொகுதியிலும் சாரடா ஜெயிச்சு போயிட்டாங்க. 40 தொகுதி அவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. கூட்டணி கட்சிகளை சேர்த்து ஜெயிச்சு வந்துட்டாங்க. இந்த நிலைமையில சமீபத்தில் இதுக்கு பிறகு பிஜேபியோட எப்படி இருக்கும், பிஜேபியோட லைஃப் தமிழ்நாட்டில் எப்படி பயங்கர யோசனையாக இருந்துச்சு. இதுக்குள்ள பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர், மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய பங்குக்கு அந்த கட்சியை டெவலப் பண்ணுற பேரில் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா திடீர் திருப்பமாக எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போய் அமித்ஷாவை சந்திச்சு வந்திருக்கிறாங்க. பட் இந்த சந்திப்புக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது. அதாவது கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய முன்னணி நிர்வாகிகள் எல்லாமே பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்கணும் அதிமுகன்ற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் தங்களுடைய பொறுப்புகளை தாங்க தான் அந்த பொதுச் செயலாளர் பொறுப்பு வரணும், இல்லாட்டா முக்கியமான பொறுப்பு வரணுன்ற மாதிரி மனநிலையில் இருந்ததாக சொல்கிறாங்க. இந்த காரணமாக கட்சி எங்கேயும் பிளவுபட்டு போய்விடாது, இல்லாட்டா கட்சியோட பவர் நம்ம கைவிட்டு போய்விடக்கூடாதுன்றதுக்காகவே எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போய் மத்திய அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டவர் சந்திச்ச தகவல் சொல்லப்படுது. இது சந்திச்சு வந்த பிறகு கூட அப்போ அமித்ஷா சந்திச்ச உடனே தமிழ்நாட்டில் பரபரப்பாச்சு. மீண்டும் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வைக்க போது சட்டமன்றத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதை யாரும் எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் சந்திக்கும் போது செய்தியாளர்களில், சென்னை வந்த பிறகு மீனம்பாக்கத்தில் செய்தியாளர்கள் சந்திக்கும் போது சரிதான், இதெல்லாம் கூட்டணி பற்றி நாங்கள் பேசலைங்க, நாங்கள் போனால் அவர் சந்திச்சா பேசிட்டு வந்துட்டு அவ்வளோதான், தமிழ்நாடு மக்கள் நலனுக்காக நாங்கள் வந்து சில மனுக்களை கொடுத்துருக்குறோம், கோரிக்கை வச்சுருக்கிறோம், தமிழ்நாடு கவர்மெண்ட் மீது நாங்கள் புகார்கள் தெரிவிச்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனாலும் திரைமறைவில் வந்து இதுக்கு முன்னாடி சில அரசியல் வேலைகள், அரசியல் கூட்டணிகள் பேச்சுவார்த்தை நடந்ததாக சொன்னாங்க. பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி ஏறக்குறைய முடிவாயிடுச்சுன்ற மாதிரி தான் அப்போ தகவலாம் பரவுச்சு. இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி அமித்ஷா அவர்களும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் ஒரு செய்தி பதிவுபட்டிருந்தாங்க. அதாவது அதிமுக தமிழ்நாட்டில் அதிமுகவோட கூட்டணி தொடர்ற மாதிரியான விஷயங்கள் அவங்க வந்து கூட்டிட்டு காட்டியிருந்தாங்க. இது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள பரபரப்பு செலவு கிளம்பிட்டு சூழலில் அதிமுக கூடிய பேசும் நபர்கள் கூட, கட்சி சார்பாக பேசக்கூடிய நபர்கள் கூட கூட்டணி சம்பந்தமாக தலைவர் அறிவிப்பார், எடப்பாடி அறிவிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசி முடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலையில் தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்திருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சிகளில் மாநில தலைவர் தேர்தல் நடந்துட்டு இருக்கு, கூட்டணி பேச்சுவார்த்தையும் போயிட்டு இருக்கு. இந்த ரெண்டையும் ஒரே கல்ல ரெண்டு மாங்க அப்படின்ற மாதிரி கான்செப்டில் அமித்ஷா வந்ததாக சொல்கிறாங்க. அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி, டிடிவி தினகரன், ஆடிட்டர் குருமூர்த்தி, ஓ பன்னீர்செல்வம், அப்புறம் ஐஜேகே பாரிவேந்தர், எப்படி பாரதிய ஜனதாவோட கூட்டணி கட்சி தலைவர்கள்லாம் சந்திக்கிற மாதிரி பேச்சுவார்த்தைன்ற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவரும் நிறைய காரணங்களோட தான் அமித்ஷா வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி அண்ணாமலை வந்து என்ன சொன்னாங்கன்னா, அமித்ஷா வந்த காரணம் வந்து பாரதிய கட்சி தேர்தல் காரணமாக இல்லை, கூட்டணி சம்பந்தமான வரான்ற மாதிரி அவரே சொல்லியிருந்தாரு. ஸோ இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் சந்தித்த பிறகு கூட்டணி தொடர்பாக அறிவிக்கலாம் அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு அப்படின்றத சாயங்காலத்துக்குள்ள அது ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிச்சுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உண்மையிலே பிஜேபி அதிமுக கூட்டணி திருப்பி வருது அப்படின்னா அது எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்கன்றது, அந்த கட்சியில் உள்ளவங்க எத்தனை பேர் ஏற்றுக்கிறாங்க தெரிய மாட்டேங்குது. ஏன்னா தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வேணுமா வேணாமன்னா அவங்களுடைய மணலில் பாதி பேருக்கு மேலே வேணான்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கட்சி நிர்வாகிகள் தங்களுடைய பொறுப்புகளை தக்க வச்சுக்கிறதாகவோ இல்லை தங்களுடைய வளங்களை தக்க வச்சுக்கிறதாகவோ பாரதிய ஜனதா கூட்டணி சேருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா கடந்த தேர்தலில் வெறும் 3% வாக்கு வித்தியாசம் தான் அதிமுக தோற்றுச்சு. அந்த 3% வாக்குகள் கூட பாரதிய ஜனதாவோட அதிமுக கூட்டணி வச்சதுனால தான் சிறுபான்மை மக்கள் ஓட்டு கிடைக்கலன்னு சொல்லி ஒரு தகவல் இருந்துச்சு. இப்போ திருப்பி அதே மாதிரியான தகவல் சொல்கிறேன், அதே மாதிரியான ஒரு கூட்டணி அமைச்சாங்கன்னா சிறுபான்மையினருடைய ஓட்டுகள் பாரதிய ஜனதா கூட்டணியான அதிமுக கிடைக்கிறதுக்கு பெரும்பான்மையான வாய்ப்புகள் இல்லை. இப்போதைய சூழலுக்கு அதிமுக பாஜக கூட்டணி இறுதி செய்யப்பட்டு அது அறிவிக்கப்படலான்ற ஒரு தகவல் தான் பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஓகே, அடுத்த தகவலை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.